உங்களுடைய அமைச்சருக்கு ஜெட்டி என்று கூட சொல்ல தெரியவில்லை, யட்டி என்று நாங்கள் உள்ளாடைகளை உங்களுடைய அமைச்சர் எங்களுடைய மேடைகளில் சொல்லும் அளவுக்கு உங்களுடைய மானம் மரியாதை இறங்கி இருக்கிறது. ஆனால் அண்மையில் நீங்கள் பார்த்தால் தெரியும், தேர்தல் நேரங்களில் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் பாராளுமன்ற பஸ் ஸ்டாண்டை போய் கீறி கொண்டிருப்பார், அதை ஒரு விளக்கமாத்தை வைத்து துடைத்து கொண்டிருப்பார். அது அல்ல அபிவிருத்தி. என்னுடைய உரையிலே வடக்கு மாகாண பட்ஜெட் என்று சொல்லும் அளவுக்கு உங்களிலே எங்களுக்கு நம்பிக்கை இருந்தது. நாங்கள் தமிழர்கள் இலகுவாக உங்களை நம்பிவிடுவோம். அதைத்தான் எங்களுடைய வடக்கு மாகாணத்தில் இருக்கிற தமிழர்கள் செய்தார்கள். உங்களுடைய பிமன் ரத்நாயக் அவர்கள் வந்தார், எலெக்ஷன் நேரம் உங்களுடைய ஜனாதிபதி வந்தார், பிரதமர் வந்தார், எல்லாரும் வந்தார்கள். கோயில் திருவிழாக்கள் போல் பெரிய பிரச்சார மேடைகள் நடத்தப்பட்டது. நாங்கள் எதிர்பார்த்தோம் அரசியலையும் தாண்டி தமிழ் மக்களுக்குரிய ஒரு விடிவை நீங்கள் செய்வீர்கள் என்று. ஆனால் Honorable Dr. Ramanathan Arjuna, you have 5 minutes. மதிப்புக்குரிய சபாநாயகர் கதிரையிலே வீட்டிருக்கின்ற எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, இந்த உண்மையிலே சொல்ல போனால் இது ஒரு நல்ல விடயம். இந்த மாதிரியான ஒரு தனிப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ஒரு விவாதம் ஒன்றை ஹொனரபிள் ரவீந்திர பண்டார் அவர்கள் கொண்டு வந்திருப்பது உண்மையாகவே நல்ல விடயம். ஏனென்றால் இந்த நாட்டை முன்னேற்றுவதாக இருந்தால் அதிலே 1000 இல்லை 10,000 வீதங்கள் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் தருவதாக, உங்களுக்கு ஆதரவு தருவதாகத்தான் வடக்கு மாகாணத்திலே உங்களுக்கு பாராளுமன்ற தேர்தலிலே உங்களுக்கு 3 ஆசனங்களை தந்திருந்த தமிழினம், யாழ்ப்பாண தமிழினம். ஒன்று சொல்ல விரும்புகிறேன். எங்களுடைய ரவீந்திர பண்டார் அவர்கள் சொன்னார், இலங்கை சிடிபி, ஸ்ரீலங்கன் டிரான்ஸ்போர்ட் பஸ் கம்பெனி சிடிபி 1950களிலே ஆரம்பிக்கப்பட்ட என்று. ஆனால் நான் இந்த விடயத்தை கன்சல்ட் பண்ண விரும்புகிறேன். சிடிபி எனப்படுகின்ற ஒன்றை நாங்கள் ஆரம்பிப்பதற்கு முன்னம் 1938ஆம் ஆண்டு எனது அம்மாவினுடைய தந்தையார், நீங்கள் வேணுமென்றால் வரலாற்றை போய் பார்க்கலாம், நொதோன் ஒபிச்சுவரி கம்பெனி அல்லது நாகலிங்கம் ஒபிச்சுவரி கம்பெனி என்று சொல்லப்படுகின்ற என்ஓபி என்று சொல்லப்படுகின்ற 160 பஸ் கொண்டு வைத்திருந்தது தான் நாங்கள் வடக்கு தமிழர். நொதோன் ஒபிச்சுவரி கம்பெனி அல்லது நாகலிங்கம் ஒபிச்சுவரி கம்பெனியிலிருந்து தான் 1938ஆம் ஆண்டு 160 பஸ்கள் வாங்கப்பட்டு சிடிபி என்பது 1952ஆம் ஆண்டு 1952 அல்லது 54ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. அந்த வரலாற்றை கொண்டிருக்கிற நாங்கள் இப்போது மறுபடியும் உங்களிடம் இந்த பஸ்களை, வடக்கு கிழக்கில் இருக்கிற இந்த பஸ்களை திருத்தி தாருங்கள். எங்களுடைய பிமல் ரத்நாயக் அவர்கள் போக்குவரத்து அமைச்சர். ஆனால் அண்மையில் நீங்கள் பார்த்தால் தெரியும், தேர்தல் நேரங்களில் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் பாராளுமன்ற பஸ் ஸ்டாண்டை போய் கீறி கொண்டிருப்பார், அதை ஒரு விளக்கமாத்தை வைத்து துடைத்து கொண்டிருப்பார். அது அல்ல அபிவிருத்தி. நீங்கள் 180 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு வைத்திருக்கின்ற போது 159 நாங்கள் தமிழர்களாக உங்களை எவ்வாறு வரவேற்றோம், உங்களை வடக்கு மாகாணம் எவ்வளவு ஒரு ஆசையாக வரவேற்பது. உங்களுடைய வடக்கு மாகாண உங்களுடைய உரையை, என்னுடைய உரையிலே வடக்கு மாகாண பட்ஜெட் என்று சொல்லும் அளவுக்கு உங்களிலே எங்களுக்கு நம்பிக்கை இருந்தது. நாங்கள் தமிழர்கள் இலகுவாக உங்களை நம்பிவிடுவோம். அதைத்தான் எங்களுடைய வடக்கு மாகாணத்தில் இருக்கிற தமிழர்கள் செய்தார்கள். ஆனால் இந்த 7 மாதங்களிலே நீங்கள் வடக்கு கிழக்கிலே செய்த அபிவிருத்தியை சற்று சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய பிமன் ரத்நாயக் அவர்கள் வந்தார், எலெக்ஷன் நேரம் உங்களுடைய ஜனாதிபதி வந்தார், பிரதமர் வந்தார், எல்லாரும் வந்தார்கள். கோயில் திருவிழாக்கள் போல் பெரிய பிரச்சார மேடைகள் நடத்தப்பட்டது. நாங்கள் எதிர்பார்த்தோம் அரசியலையும் தாண்டி தமிழ் மக்களுக்குரிய ஒரு விடிவை நீங்கள் செய்வீர்கள் என்று. ஆனால் நான் நினைக்கிறேன் எங்களுடைய வடக்கு கிழக்கு மக்கள் இப்போது முற்றாக உங்களுடைய அரசாங்கத்தை எதிர்க்கிறார்கள். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம், ஒரு தமிழனாக இருந்த எனது குரலை நீங்கள் 8 நாட்கள் தொடர்ந்து உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காக முறுத்தி வைத்தீர்கள். ஆனால் அது என்னுடைய தனிப்பட்ட விடயம். ஆனால் அதையும் தாண்டி இன்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கொண்ட கட்சி இப்போ 80,000 வாக்குகளை உள்ளூராட்சி சபை தேர்தலில் விழுந்திருக்கிறது என்றால் அதிலே ஒரு சிறு அளவிலே நான் அவருக்கு கொடுத்த ஆதரவு. நான் சொல்லியிருக்கிறேன், எனக்கு அரசியல் இல்லை, ஆகவே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்கள் என்று நான் சொன்னதால் ஒரு சிறு அளவண்டு வைத்துக் கொள்வோம். நான் பெருசாக கதைக்கவில்லை. என்னிடம் இருந்த வாக்கு வங்கி 27,000. ஏன் நான் என்பிபிக்கு அந்த ஆதரவை கொடுக்காமல் இன்னொரு தமிழ் கட்சியை கொடுக்கிறேன் என்றால் நீங்கள் பொய் சொல்லுகிறீர்கள். வடக்கு மாகாணத்தில் இருக்கிற பஸ்களை எடுத்து பாருங்கள். உங்களுடைய அமைச்சருக்கு ஜெட்டி என்று கூட சொல்ல தெரியவில்லை, யட்டி என்று நாங்கள் உள்ளாடைகளை உங்களுடைய அமைச்சர் எங்களுடைய மேடைகளில் சொல்லும் அளவுக்கு உங்களுடைய மானம் மரியாதை இறங்கி இருக்கிறது. தயவு செய்து இந்த நிலைமையிலாவது சற்று சிந்தியுங்கள். வடக்கு மாகாணத்துக்கு வாருங்கள். இப்போது தேர்தல் முடிந்திருக்கிறது. வாருங்கள், எங்களுடைய நிலங்கள் எவ்வாறு இருக்கின்றதை பாருங்கள். எங்களுடைய பாதைகள் 5,000 மில்லியன் நீங்கள் ஒதுக்கி இருக்கிறீர்கள். அவற்றை நாங்கள் டிசிசி மீட்டிங்களை அடிபட்டு எடுக்கும் போது தயவு செய்து உதவி செய்யுங்கள். ஆனால் ஹொனரபிள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் கொண்டு வந்த இந்த
பாராளுமன்ற சிறப்பு பிரேரணையை நான் உண்மையாகவே ஆமோதிக்கிறேன். நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ஆனால் உங்களை நாங்கள் இப்போது நம்பிக்கை இழந்து போயிருக்கிறோம் என்பதுதான் ஒரு தெளிவான உண்மை. இந்த நம்பிக்கையின்மையை நீங்கள் இந்த 7 மாதத்திலே உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் 3 பேரும், அதை தவிர அமைச்சரும் எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார்கள். மீண்டும் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வேண்டுமாக இருந்தால் உண்மையை கதையுங்கள், பொதுமக்களுக்கு உண்மையை கதையுங்கள். உங்களோட காசு உங்களோட காசு இருக்கின்றால் இருக்கன்னு சொல்லுங்கள், இல்லை என்றால் இல்லை என்று சொல்லுங்கள். உண்மையை கதைத்ததால் தான், இன்றும் துணிந்து கதைத்ததால் பாராளுமன்றத்தில் இருக்கிறேன். உங்களுடைய இந்த சிறப்பு பிரேரணையை நான் ஆமோதிக்கிறேன், மிகவும் சந்தோஷப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.